கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூர் பகுதியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாளையொட்டி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கழக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன், தலைமை கழக கட்சி பேச்சாளர் வன்னை சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் MC சம்பத், புரட்சித் தலைவி அவர்கள் தாய்மார்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியதாக கூறினார். மகளிருக்கு பல்வேறு திட்டங்களை மகளிர் பல்கலைக்கழகம் கொண்டாந்தாங்க. மகளிருக்கு தனி நீதிமன்றம் கொண்டாந்தாங்க. மகளிருக்கு தாய்க்கு பால் ஊற்ற ஒரு நிலையத்தை பஸ் ஸ்டாண்ட்ல அமைச்சு கொடுத்தாங்க. சுண்டி லேகியம் கொண்டு கொடுத்தாங்க. மாடு கொடுத்தாலும் உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. ஆடு கொடுத்தாலும் உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாங்க. அது மட்டும் மெட்டர்னிட்டிக்கு 18,000 ரூபாய் வழங்கிய ஒப்பற்ற தலைமைக்கு தான் இது பிறந்தநாள் விழா. மகளிர் சுய உதவி குழு கொண்டு வந்தது முதற்கட்டமாக இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளார். புரட்சித் தலைவி பிறந்தநாளையொட்டி ஈரோடு சூளையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், பெண்களுக்காகவே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவி என்றார். அவர் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் அனைத்தையும் விடியா திமுக அரசு முடக்கிவிட்டது எனவும் குற்றம் சாட்டினார். பெண்களுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார் அம்மா. நீங்களா 2011 ஆட்சிக்கு வரும்பொழுது மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கேட்டீங்களா? உங்களுடைய வேலைப்பளுவை குறைக்க வேண்டும் என்பதற்கு அம்மா பார்த்து கொடுத்த மிக்சி கிரைண்டர் மின்விசிறி எல்லாம் வாங்கிட்டீங்க. உடனே கரண்ட் கண்ணோட சிலவர் திமுக கேட்டா 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை MGR திடலில் புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு, பெண்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து அழகு பார்த்த அரசுதான் அம்மா அரசு என பெருமிதம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறி விடியா திமுக அரசு ஏமாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டினார். புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி நாமக்கல் அடுத்த சேந்தமங்கலம் தொகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுச்சாமி, சரோஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, மகளிர் உரிமை தொகை என மாதம் 1000 ரூபாய் வழங்கிவிட்டு விடியா திமுக அரசு மின்கட்டணம் மற்றும் வரிகளை உயர்த்தி கூடுதலாக 1000 ரூபாயை வசூலிப்பதாக குற்றம் சாட்டினார். 1000 ரூபாய் மாதம் வருகிறது, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் கூடுதலாக எங்களுக்கு 1000 ரூபாய் செலவாகின்றது. மின் கட்டணம் உயர்ந்து விட்டது, வீட்டு வரி உயர்ந்து விட்டது, குடிநீர் கட்டணம் உயர்ந்து விட்டது, விலைவாசி அதை விட உயர்ந்து விட்டது. 1000 ரூபாய் வாங்கினீர் என்று சொன்னால் இன்னும் 1000 ரூபாய் நீங்கள் கூடுதலாக இருந்தால் தான் இந்த குடும்பம் நடத்த முடிய நிலைமை. 1000 ரூபாய் உங்களிடத்திலே கொடுத்துக் கொண்டு அவர்கள் அதிகமாக பெற்றுக் கொள்கிறார்கள். மகளிருக்கு பேருந்தில் இலவசம் என அறிவித்துவிட்டு 10 பேருந்துகள் சென்ற இடத்தில் 5 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி, விடியா ஆட்சி மக்களுக்கு பொருத்தமான ஆட்சி இல்லை என விமர்சித்தார். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தான் வர வேண்டும், அம்மாவுடைய ஆட்சி தான் வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்ற காரணத்தால் தான் இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள். ஆக அந்த இத்தனை தாய்மார்கள் எல்லாம் யோசிக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா அவர்கள் இதே போல எங்களை போல மேடையை போட்டு பொய்யை சொல்வார்கள், நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தோம் என்றுவார்கள். அதே போல மற்றதெல்லாம் நான் கொடுத்தோம் பஸ் கொடுத்தோமாங்க. பஸ் கொடுத்துட்டு 10 பஸ் போன இடத்துல 5 பஸ் நிறுத்திட்டாங்க. இதுதான் அவங்களுடைய சாதனை. சாமானியனும் மருத்துவராக வேண்டும் என்பதற்காகத்தான் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அந்த நீட் தேர்வுக்கு மாற்று திட்டமாக வருடத்திற்கு 500 பேர் சாதாரண கிராமத்தில் இருக்கின்றவர்கள் இன்று டாக்டர் இருக்கின்றார் என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியார் தான். மற்றவர்களை போல திமுகவை போல ஏமாற்றவில்லை. உங்களிடத்தில் நாங்கள் நீட் தேர்வு ரத்து செய்வோம் என்று செய்ய முடியாத காரியத்தை நாங்கள் சொல்லவில்லை. அதற்கு மாற்று வழி என்ன என்பதை கண்டுபிடித்து தான் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து இன்று வருடத்திற்கு 500 பேர் மருத்துவராகிறார் என்று சொன்னால் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி? யார் மக்களுக்கான ஆட்சி? யார் மக்களை பார்க்கின்றார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அதற்காக நாங்கள் சொல்லுகின்றோம். தொடர்ந்து பேசிய அவர், போதைப் பொருட்கள் விற்பனை செய்த திமுக நிர்வாகியை விடியா அரசு கட்சியில் இருந்து நீக்கியுள்ளதாகவும், விடியா திமுக ஆட்சியில் தமிழகமே போதையில் தள்ளாடுவதாகவும் கடுமையாக விமர்சித்தார். போதை குழுக்கு என்று சொல்லி எந்த குழந்தைகளுமே நிம்மதியாக பெற்றோர்கள் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியிலே வந்துவிட்டது. 2000 கோடி ரூபாய்க்கு
போதைப் பொருள் பிடித்திருக்கின்றார், வித்தவர் திமுக காரர் என்று இன்று அவங்களை கட்சி விட்டு நீக்கியிருக்கின்றார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என் முருகுமாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய கழக அமைப்பு செயலாளர் முருகுமாறன், விடிய ஆட்சியில் பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினார். அனைவழி பாப்பா மாநாட்டில் ஒரு காவலர், பெண் காவலர் பாதுகாப்புக்கு நிற்கிறாங்க சார். அந்த பெண் காவலனுடைய பாகங்களை, உடல் உறுப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இப்படி தடவுறான், அப்படி வருடுறான். நம்ம அக்கா தங்கச்சியை, நம்முடைய மனைவியை, நம்முடைய அம்மாவை யாராவது ஒருத்தனை கை வச்சா விட்டுருவோமா சார்? எஃப்ஐஆர் போடல.